ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோன் வுல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம ஒரு சிம்பிளான ரூம் டூர் பண்ணுறோம். இது எங்கே எடுத்ததுன்னா ஜிஆர்டி வயநாட். ஜிஆர்டி வயநாட்டில் எடுத்திருக்கோம். இது எப்படின்னா 2 செட் ஆஃப் ரூம்ஸ். ஒரு வில்லில் 2 ரூம் தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் அலாங் வித் பிக் பாத்ரூம் அண்டு மேலே இன்னொரு ரூம் வித் பிக் பாத்ரூம். ஸோ ஒரு பில்டிங்கில் 2 ரூம் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் காஸ்ட்லி, ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பிகாஸ் ஒரு நல்ல வியூ கிடைக்குங்கிறதுனால. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் அரவுண்ட் 11,500 பே பண்ணணும்னு நினைக்கிறேன். மேக் மை ட்ரிப்பில் டைரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா 10,000 ருபீஸில் கூட அவைலபிலிட்டி இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வந்த உடனே இந்த பக்கமாக ஒரு மினி பார்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ரெஃப்ரிஜிரேட்டர் வித் கூல் ட்ரிங்க்ஸ் டின் எல்லாம் இருந்துச்சு. கோக், ஃபேண்டா அந்த மாதிரி டின், பட் இட்ஸ் சார்ஜபிள் மினி பார். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிரர், பட் அங்கே எதுவும் திங்ஸ் நம்ம வைக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு இன்டீரியருக்காக வச்சுருக்காங்க. இது ஒரு இன்டீரியருக்கான செட்டப். இந்த பக்கம் ஒரு ஸ்மார்ட் டிவி. அண்டு இது ரூம்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூ, ஒரு சின்ன பால்கனி. அண்ட் இந்த இன்டீரியர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக மிரர்ஸ் இருக்கும் அண்டு ஃபேன் அண்டு சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். இந்த பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சோஃபா உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணேன். ப்ளஸ் அந்த ஜிஆர்டிக்கான ஹேட் கொடுத்துருந்தாங்க, சும்மா தொப்பி, வந்து செக்இன் பண்ணும்போது. சரி, தி பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் ரூம் இஸ் த பாத்ரூம். பாத்ரூம் டோர்ஸ் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ், நல்ல மிரர் வச்ச மாதிரி டோர்ஸ் இருக்கும், ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்டு கரெக்டாக பாத்ரூம்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இப்போது இதுதான் பாத்ரூம் செட்டப். எவ்வளோ பெரிய பாத்டப் பார்த்தீங்களா? உள்ளே போன உடனே ரைட் சைடில் லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஒரு இடம், ப்ளஸ் சின்னதாக இந்த கபோர்ட் மாதிரி நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு, ப்ளஸ் பிக் மிரர். இந்த பக்கம் ரைட்டில் அயன் பாக்ஸ்க்கான டேபிள், அயன் பண்ணிக்கிறதுக்கான டேபிள் அண்ட் அ பிக் பாத் டப். அண்டு இது சும்மா சீலிங் நல்ல ஒரு இன்டீரியர், நல்ல வெளிச்சமாகவே இருக்கும் வித் குட் ப்ரைவசி. அண்ட் சின்ன சின்னதாக அந்த ஸ்டோன்ஸ், இந்த இன்டீரியர் நல்லா இன்னும் சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ளோரிங், அந்த மார்பிள் டைல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இன்னும் கிராண்டாக இருந்துச்சு. இது என்னோடய ஃபோன்லேயே இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா நேரில் இன்னும் எப்படி வந்திருக்கும் பாருங்கள். அந்த பக்கமாக ஷவர், ஹேண்ட் ஷவரும் இருந்துச்சு, ப்ளஸ் டவல் வைக்கிறதுக்கான அந்த பின், யூஸ் டவல்ஸ் வைக்கிறதுக்கான பின். ஓகே, இந்த பக்கம் இந்த வெஸ்டர்ன் இருந்துச்சு. குட் இன்டீரியர்ஸ், ஒரு குட்டி பேஸ்கெட். அண்ட் மறுபடியும் எங்கே பார்த்தாலுமே மிரர்ஸ் தான், நிறைய கண்ணாடிங்க இருந்துச்சு சுற்றி சுற்றி. ஓகே, இங்கே ட்ரையருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டிஷ்யூஸ் வைக்கிற பவுல். அந்த பக்கமாக வாஷ் பேசின், அப்புறமா டவல்ஸ், அப்புறமா டாய்லெட்ரிஸில் என்ன கோம்பு, பேஸ்ட், மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. அண்ட் கடைசியாக நான் சொன்ன மாதிரி அயன் பண்ணுறதுக்கான டேபிள். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாத்டப்புக்கு தான் இந்த 10,000 to 11,500 இவங்க சார்ஜ் பண்ணுறது. அண்ட் ஸ்மார்ட் டிவி ஆஃப்கோர்ஸ். இப்போது பால்கனிலேருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு போனால் ஒரு சின்னதாக ஒரு பால்கனி. இது கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம்ஸ் தான். மேபி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வியூ பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் வியூ, பெருசாக ஒன்றும் இல்லை. அண்டு இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா 2 சேர்ஸ், நல்லா ஈவினிங் கம்ஃபர்டபுளாக உட்காந்து காஃபி டீ சாப்பிட. அவ்வளோதான், இதுதான் டோட்டலான ஒரு வியூ. உட்காந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். எஸ், நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இது அவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரூட்ஸ், பனானா ப்ளஸ் நேந்திரம் சிப்ஸ். சாப்பிட்டுட்டு ரீஃபில் கேட்டாலும் அவங்க மறுபடியும் கொண்டு வந்து வைப்பாங்க, ஃப்ரீ, முக்கியமாக சொல்லணுன்னா. அண்ட் இந்த பக்கமாக என்ன காஃபி, டீ, இந்த சேஷேஸ் எல்லாம். மற்றபடி பிங்கோ, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அது எல்லாமே சார்ஜபிள். அண்டு அந்த குட்டி ஃப்ரிட்ஜில்
கோக் பெப்சி டின்ஸ் இருந்துச்சு. அப்புறமா மெனு கார்டு, இங்கே வந்து ஒர்க் டெஸ்க்கு ஸ்கேன் பண்ணால் மெனு கார்டு வர மாதிரிலாம் கோட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக எங்களுக்கு செக்இன் பண்ண உடனே 2 வவுச்சர்ஸ் கொடுத்தாங்க. அந்த வவுச்சர்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் ஜூஸ் ஆர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எது வேணால் வாங்கிக்கலாம். 2 வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் மசாஜ் 15 மினிட்ஸ்க்கான ஃபுட் மசாஜ் கூப்பன் கொடுத்துருந்தாங்க 2 அடல்ட்ஸ்க்காக. ஸோ அதையும் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்டு சென்ட்ரலைஸ்ட் ஏசி, அந்த பக்கமாக டார்ச் வச்சுருக்காங்க அவசரத்துக்கு, கீ கார்டு, அவ்வளோதான். இந்த பக்கமாக அம்ப்ரெல்லா, மழை பெஞ்சால் வெளியில் போகும்போது அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெளியிலேருந்து வியூ இப்படி தான் இருக்கும், நல்ல பியூட்டிஃபுல்லான அந்த ஃப்ளவர்ஸ். ஸோ டைரெக்டாக புக் பண்ணிங்கன்னா 10,000 அவைலபிலிட்டி இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் நாங்கள் மேக் மை ட்ரிப்பில் பண்ணதுனால சம் 11,500 to 12,000 இருந்துச்சு. எஸ்டேட் வில்லாஸ் வித் பால்கனி, இதுதான் உங்களுடைய பேசிக் கேட்டகரி. ஓகே, see you again with an interesting content again. Bye.